உனக்கு எங்க போகணும்னு சொல்லு, அங்க போயிருவோம். நல்ல வேளை உள்ள கூட்டிட்டு வரல. இல்லனா ஓடி இடத்துக்கு போக விட மாட்டல்வோ. இன்னும் ஓடத்து வருவோ தெரியுமா? இது புது காடாப்பா. இனிமே இந்த காட்டுல நாம தான் போவோமா? நமக்கா? ஆமாடா, இனிமே இந்த காரு நமக்கு தான். சூப்பர்ப்பா. எனக்கு பிடிச்ச எல்லோ கலர்ல வாங்கி எடுக்க. சரி, அருண் அண்ணன்ட்ட சொல்லல, அனிதா மாட்ட சொல்லல, ஐசா மாட்ட சொல்லல, என்னைய மட்டும் சர்ப்ரைஸா கூட்டி வந்திருக்கீ எனக்கு. உன்கிட்ட சொன்னாலே போதும், எல்லார்கிட்டயும் சொல்லிருவல்ல, அதான். ஏப்பா, ரெண்டு அம்மாவும் சண்டை போட்டுட்டாளுன்னு என்னைய கூட்டிட்டு வந்திருக்கியா? ஆமா, அப்படித்தான் வச்சுக்க. அதுவும் சரிதான். அவ்வளோ எல்லாரும் மூஞ்சி தூக்கிட்டே இருப்பாளுவோ. நானா மூஞ்சி தூக்க மாட்டேன். சிடிச்ச மாமும் சீடியவே எடுப்பேன் இல்லப்பா? ஆமாடா, எல்லாரும் நொய்னு ஒன்ன போட்டு விழுப்பாடுவோம், நீ வாங்கிக்குவ, அதான். இதெல்லாம் ரொம்ப ஓவரப்பா. என்னைய மாட்டி விடுறதுக்கு பிளான் போட்டிருக்கியா? இது எந்த இடம்பா? சூப்பரா இருக்குது. நல்ல காடா இருக்கு பாத்தியா? ஆமாடா. நம்ம அப்படியே ஜாலியா போயிட்டு எப்பப்பா திரும்பி ஓடுவோம்? அதை சொல்லுப்பா நீ. நம்ம ரொம்ப நேரம் ஆயிட்டுனா அனிதாமாவும் தடுவா, ஐசமாவும் தடுவா. அப்போ எப்போ ஓடுவோம்? இது சும்மா ஒரு லாங் டிரைவ், ரொம்ப தூரம்லாம் போக மாட்டோம். எல்லாரையும் விட்டுட்டு எங்க போறது, சும்மா டிரைவ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னா, சரி காசா பணமா டிரைவ் பண்ணிட்டு உனக்கு பிடிச்சிருந்தா அப்படியே இதே காரை வாங்கிடலான்னு தான். அப்ப காரை வாங்கிட்டேன்னு இப்பதானே சொன்னேன். அப்போ போய் சொன்னியா? ஏன்பா போய் சொன்னேன்? ஏன் போய் சொன்னேன் சொல்லு. இது மாடல் காருடா, இதே காரை வாங்கிடலாமா இல்ல இன்னும் பெருசா வாங்கணுமா, சர்ப்ரைஸா பிளான் போட்டுட்டு இருக்கேன். அட போப்பா நீ. பெரிய காடை வாங்கினா எல்லாரும் வந்து ஆடி உட்காந்துக்கிடுவாளுவோ. சின்ன காடுனா நாம மட்டும் போலாம். நீ சின்ன காடையே வாங்கப்பா. பெரிய காடை வாங்கினா இந்த அபிட்டா, அவந்திகா எந்த நடமும் நான் ஓடுவேன்னு நொய்யின்னு சொல்லுவாளுவோ. அப்புறம் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு போகணும். சின்ன காடுனா நீயும் நானும் மட்டும் அப்படியே நீ ஆஃபீஸ்க்கு போட வழியில நானும் உடனே சொல்லி ஆடி ஓடி வந்துடுவேன். அதான். அடப்பாவி, இம்புட்டு பிளான் வச்சிருக்கியா? அதெல்லாம் வச்சிருக்கேனே. ஏய், ஆனாலும் ரொம்ப ஓவர் தான்டா. இங்க பாரு, அவ்வளோ கையில மட்டும் சிக்கின உனக்கு தர்ம அடிதான். அருணனே ஒருத்தனே போதும். ஆமாப்பா, குளமணி ஆயிடுமா. நீ பேசாட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்லிச்சிடாத. நான் பார்த்துக்கிறேன். அப்படியே நிதானமா யோசிச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு அப்படியே மெதுவா சொல்லிக்கிறேன். நீ அவசரப்பட்டு சொல்லிடாத. நீ எங்கேயாவது நம்மள போவே விட மாட்டாளோ திரும்ப. எல்லாரும் கூட்டமா கூடிக்கிட்டு எங்க இவன் போடான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அம்புட்டு பையன் இருக்குதா உனக்கு? என்னப்பா செய்யறது? ஒரு குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னையே கடிச்சு கூட்டிட்டு இருக்காவோ. அப்போ அம்புட்டு பயம் எடுக்க தானே செய்யும். என் தோலை உடிச்சு தொங்க விட்டுருவாளுவா. நான் தான் எல்லாரையும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து என்னைய ஓட்டுறாங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. யாருக்கு? உனக்கு? ஆமாப்பா, சொன்னா நம்புப்பா. சும்மா எதிர் கேள்வி கேட்டுட்டே இருக்காத. எல்லாரும் சேர்ந்து என்னைய நொறுக்கி போடுவாளுவோ தெரியுமா? இந்நேரம் இவன் எங்க போயிடுப்பான், ஆளே காணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாளுவோ. ஆனாலும் எனக்கு பிடிச்ச எல்லோ கலர் கார்டு சூப்பரா இருக்குப்பா. இதையே ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிடுவோம். நம்ம இந்த கார்டு தான்ப்பா நமக்கு. உடனே கேஷ் கொடு, உடனே வீட்டுக்கு கார்டை எடுத்துட்டு போயிடுவோம். டேய், அப்போ அனிதா மாட்டையும் ஐசா மாட்டையும் கேட்க வேண்டாமா? ஏற்கனவே 2 பேரும் கோவத்துல இருக்காளுங்க. இப்ப காரை வீட்டுக்கு கொண்டு போனா என்ன துவச்சி தொங்க விட்டுற போறாளுபோ. அதெல்லாம் எப்பவும் நடக்கிறது தானே. அதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? அதெல்லாம் நீ சமாளிச்சிடுவேன்னு தெரியும். அது உன் பாடு, உன் பொண்டாடிய பாடு. அதுக்கு நான் என்ன செய்யறது? அடப்பாவி, இன்னைக்கு இருக்குது அந்த ஆபி மூக்களையும் அவந்தி மூக்களையும் வடல விட்டு ஆட்டுறனா இல்லையான பாடு. நான் அப்படியே கார்ல அப்பா கூட சிங்கப்பூர் போனேன், மலேசியா போனேன், லண்டனுக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு நான் சொல்லல அவ்வளோ 2 பேரும் அண்ணே தெரியாம தப்பு பண்ணிட்டேனே மன்னிச்சிடனே அழணும். அது நடக்கத்தான் போகுது. ஐயா ஜாலியா எடுக்கத்தான் மூடாது. என்னடா இது? உன்னை ஒரு ரவுண்டு கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா நீ ஏன் பிள்ளையிலே பழி வாங்குவ போல இருக்கு.
இன்னும் ஸ்டியரிங்க பிடிக்கிற அளவுக்கே வரல, அதுக்குள்ளேயும் கார் ஓட்ட போறியாக்கும். சரி சரி, வீட்டை பார்க்க போவோம். சரிப்பா, இப்ப வீட்டுக்கு போன உடனே எங்க போனேன்னு கேப்பாளுவோ. கார்டு வாங்க நீ பிளான் போட்டுக்கிட்டே சொல்லணுமா வேண்டாமா? இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம்டா, காரை புக் பண்ணிட்டு சர்ப்ரைஸா சொல்லுவோம். சூப்பர்ப்பா. அப்போ இதுக்கு பெட்ரோல் போகும், அப்புறம் நிறைய காசு செலவாகுமா கார்டு வாங்கினா? அதுக்கெல்லாம் நீ காசு வச்சிருக்கியாப்பா? நீ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவியா? ஏண்டா, இல்லனா நீ வேலைக்கு போக போறியா? இப்ப யாருப்பா எனக்கு வேலை தருவா? ஆனா நான் படியான ஆன பிறகு உன்னைய நல்லா பாத்துக்குவேன்பா. இதோட பெரிய கார்டு வாங்குவேன், நல்லா படிச்சு நிறைய பெரிய பெரிய வேலைக்கு போவேன்பா. அப்புறம் உன்னைய எல்லா இடத்துக்கும் பெரிய கார்டுல ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவேன்பா. அது மட்டும் எனக்கு தெரியும். ஏய், அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். நீ ஒழுங்கா படிச்சு நல்ல வேலைக்கு போய் அப்பாவை மாதிரி ஆன பிறகு நீ சொன்ன மாதிரி அப்பாவை ஃப்ரண்ட் சீட்ல வச்சு கூட்டிட்டு போ, சரியா? சரிப்பா. யோ, உமருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி குளிர் ஜுரம் வந்த மாதிரி கையை கட்டிக்கிட்டு நிக்கிறீரு. இன்னைக்கு நீர் அங்கதானே இருக்கணும், என்னத்துக்கு இங்க வந்து நிக்கிறீரு? ஏட்டி, நல்ல காலத்திலேயே அங்க போக விட மாட்டேன். அங்க எதுக்கு போறீரு? இன்னும் கொஞ்சம் நேரம் இரும், இன்னும் கொஞ்சம் நேரம் இரும்பு. இப்போ என்ன அங்க போலியான்னு கேக்குற? யோ, அது அவகிட்ட நல்ல சிரிச்சு பேசி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீர் இங்க இருன்னு சொல்லுவேன். இப்போ அவளே கோவத்துல இருக்கா, நீரு அவகிட்ட வீஞ்சிக்கிட்டு இங்க வந்து ஒளிஞ்சு கிடக்கிறா. ஒழுங்கு மரியாதைய போய் அவளை சமாதானப்படுத்தும். யோ, நீர் நினைக்கிறது தப்புயா. அவ அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. உமருக்கு இன்னுமா அவளை பத்தி தெரியல? ஏட்டி, நான் யாருன்னு தானே கேட்டேன். இங்க பாருயா, என்ன மட்டும் சந்தேகப்படுறியா, வைக்கிறியா? யாருக்கிட்டையும் பேச விட மாட்டேக்க, வைக்க விட மாட்டேங்கேரு. யோ, நான் அது பொம்பளை, நீரு ஆம்பளை. 1000 பேர்கிட்ட பேசுவேரு வப்பேரு, அது எனக்கு பொறுக்க முடிய மாட்டேக்கு. உமர் மேல உசுரா இருக்கேன் சரி, ஆனா நீர் ஆம்பளை தானே, நீர் அப்படி நினைக்கலாமா? அவ என்ன நினைப்பா? யோ, அவ யாருக்கிட்டையுமே பேச மாட்டாயா. உமரை தவிர யாருக்கிட்டையாவது பேசியிருக்காளா? யோ, நான் அது 4 பேர்கிட்ட அப்படி இப்படின்னு பேசுவேன். ஆனால் அவள் ரோட்டில் நின்று யாருக்கிட்டையாவது பேசி நீர் பார்த்துருக்கீரா? அப்படி பேசினானா அது யாராவது தெரிஞ்சவங்களா இருக்க போகுது. இப்படி புத்தி கட்டு லூசு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காதேரும். அனிதா, நான் அவளை சந்தேகப்பட்டு பேசல அனிதா, உனக்குமா புரியல? யோ, அது இப்படித்தான் ஆரம்பிக்கும். சந்தேகங்கிறது ஒரு வியாதி மாதிரி. இங்கே பாரு, நீர் பட்டுன்னு கேட்டிருந்தா அவளும் கோவப்பட்டிருக்க மாட்டா. உமர் மேலே தப்பு தான். நான் நீர் என்ன சொன்னாலும் சரி, நீர் அப்படி நினச்சி கேட்குறதே தப்பு. யாருக்கிட்டையாவது பேசிட்டு போறா, உமருக்கு என்ன? ஏட்டி, இன்னைக்கு ஏன்டி புரிஞ்சிக்கவே மாட்டேக்கியே? ஏட்டி, நான் சந்தேகப்பட்டா கேட்குறேன். யோ, நீர் என்ன சொன்னாலும் சரி, இங்கே பாரு, அவ நெருப்பு மாதிரி. அவளை பற்றி யாராவது இந்த ஊரில் தப்பா சொல்லுவாங்களா? ஒரு வார்த்தை கேட்டு பாரு. என்ன வேணும்னா 1000 சொல்லுவாளுவோ, சண்டி ராணி அடங்காதவா பொல்லாதவான்னு. ஆனால் அவளை பற்றி ஒரு வார்த்தை யாராவது தப்பாக பேசுனா நாக்கு அழுகிரும். இங்கே பாரு, அது உமக்கும் சேர்த்து தான். அவளை பற்றி இன்னுமா உமருக்கு புரியலை? அறிவு கட்டத்தனமா என்னத்தையாவது மனசில் வச்சுக்கிட்டு நான் அப்படி பேசலை, அப்படி பேசலை, இப்படி பேசலைன்னு சொல்கிற வேலையை வச்சுக்காதேரும். மரியாதையே அவகிட்ட போய் மன்னிப்பு கேளும். ஏட்டி, நீ இம்புட்டு வியாக்கியானம் பேசுற, அவகிட்ட நீ மல்லுக்கு நிக்கிற. ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறியே, என்னைய தெருவில் விடுவேலோட்டி. ஏட்டி, நான் அப்படி நினைச்சு அவட்ட பேசல. யாரு தெரிஞ்சவங்களா என்ன ஏதுன்னு தான் கேட்டேன். யாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு. அதுக்கே அவளுக்கு அம்புட்டு கோவம் வருது. யோ, யாராவே இருக்கட்டையா, இப்போ அதை கேட்டு நீர் என்ன செய்ய போறீரு? இங்க பாரு, இந்த மாதிரி புத்தி ஆரம்பத்திலே இதை நசுக்கி போட்டுரும். இந்த மாதிரி எண்ணம் தோணிச்சு குடும்பத்தை நாசமாக்கிரும். இங்க பாரு, அவளாவது கோவிச்சுதான் இருக்கா. நானா இருந்தேன்னு வச்சுக்கோ, கொலையில காயப்பட்டு அப்படியே இந்த சந்தேகப்படுற வாயில கேட்ட வாயில இழுத்திருப்பேன். ஏட்டி, சரியான ஆளுவதான்டி. 2 பேரும் அப்படி மல்லுக்கு நிப்பியே, ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பார்க்காத மாதிரி. ஆனா எனக்குன்னு வந்தா மட்டும் எப்படி டீ ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்ன அப்படியே வச்சு செய்றிய? எங்களுக்குள்ள 1000 சண்டை சச்சரவு இருக்கலாம், அதுக்காக நீர் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்ல முடியுமா?
எப்படி சொல்ல முடியும்? நீர் பண்ணது தப்பு. என்னை மட்டும் 1008 தடவை எல்லாரும் மாறி மாறி புருஷனை சந்தேகப்படுற அப்படி இப்படிங்கிறியே. நீர் மட்டும் கேட்டாலே அது தப்புனா தப்பு தான். ஒழுங்க மரியாதையை போய் அவகிட்ட மன்னிப்பு கேளும். அவளே பாவம், அவளை போட்டு படுத்தி எடுக்காதேரும். அப்ப நீ அவகிட்ட எப்பெல்லாம் மல்லு கடிக்கிற? அதெல்லாம் சரியாட்டி? நான் சண்டை போட்டா மட்டும் தப்பு, அப்ப மட்டும் அவ பாவம்னு உனக்கு தோணுதா? யோ, நாங்க பொம்பளைய அப்படிதான் இருப்போம். இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு சேர்ந்துக்குவோம். ஆனா நீரு இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நீரு நினைச்சாலே தப்பு. எவனாவது ஒன்று சொல்லுவான் நாளைக்கு, உன் பொண்டாட்டி அங்கே நின்று பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே எவன் கூடயோ பேசுகிறாளோ அப்படின்னு அவன் சொன்னா உடனே உமருக்கு அப்படி தோணுமா? ஏடி எவனும் சொல்லலடி. அந்த கிளவியில இந்த ரோட்டு வழியா போகுமே, அது பேர் என்னது, மாலம்மாவா? அது பேரு கூட மண்டையில வர மாட்டுக்கு. அதுதான் சொல்லுச்சு, உன் பொண்டாட்டி இங்க நின்று யாருக்கிட்டையும் பேசி பேசி சிரிக்காளே யாருன்னு. அப்ப யாருன்னு சாதாரணமா தான் கேட்டேன். அவ தான் அதை தப்பா எடுத்துக்கிட்டா. அந்த கிழவிக்கு வேற வேலை என்ன? அவ வாயில தீய வச்சு தான் போடணும். இங்க பாரு, அவ சொன்னா இவ சொன்னான்னு நீர் கேட்டது தப்பியா? யோ, வடு வீட்டுக்குள்ள உட்காந்து எவனையாவது கூட்டி வச்சு அவ பேசிக்கிட்டு இருந்தாலும் நீ தப்பா சொல்லியிருக்க கூடாதியா? உமரை பார்க்குற கண்ணு தான் தப்பா தெரிஞ்சிருக்கும். இங்க பாரு, அவளை பத்தி இன்னொரு வார்த்தை ஏதாவது இப்படி கேட்டேருன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் நானே உமரை சும்மா விட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா போய் மன்னிப்பு கேளும். உமர் மண்டையில இந்த மாதிரி ஒரு காந்த பத்தி எங்க இருந்து தான் வருதோ தெரியல. இது சந்தேகப்படலன்னு சொல்றேன், நீங்க யாருமே எனக்கு நம்ப மாட்டேங்கிய. ஆமா, இவர் கேட்டாரா? அது சந்தேகம் இல்லையா? அதுக்கு பேர் என்னதுயா? என்னது? இப்ப யாருன்னு சொல்லிட்டு போறதுல அவளுக்கு என்னட்டி குத்தம்? இப்ப யாருன்னு தெரிஞ்சு நீர் என்ன செய்ய போறீரு? யாராவ இருக்கட்டும், உமருக்கு என்ன? ஏன் பழைய காதலன்னு வச்சுக்கோரும், ஒரு பேச்சுக்கு இருந்துட்டு போறான். இப்ப உமருக்கு என்ன? உடனே அவளை அடிச்சு துரத்திடுவீரா? யோ, இங்க பாரு, இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு அப்புறம் நடக்கிறதே வேற. நல்ல ஆளுங்கட்டி, ஆனா நல்லா பேசுறியே. எப்பா, என் வாயை அடைக்கிறதுக்குன்னே உங்க 2 பேரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கான். அவ ஒரு தினுசா பேசுவா, நீ ஒரு தினுசா பேசுற. ஆனா ஏன் பாடுதான் உங்க 2 பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு திண்டாட்டமா இருக்கு. என்னப்பா நீ ஐசா மாட்ட சண்டை போட்டுட்டு தான் அங்க வந்தியா? இங்க பாடுப்பா, நீ பண்றது தப்பு. ஒழுங்கா போய் ஐசா மாட்ட பேசிடு. ஐசா அம்மா பாவம் தெரியுமா? இல்ல நீயும் மல எல்லாரும் என்னையே வந்து பாருங்க, அவளை மட்டும் ஒன்னும் சொல்லிடாதீங்க. அப்பா, தப்பு உன் மேல தான் படுக்கும். ஐசா அம்மா தப்பே பண்ணாது. ஒழுங்கா போய் ஐசா மாட்ட பேசிடு. நீ இப்பவே வா, எழுந்து வாப்பா. அதான் கூப்பிடுறான்ல, போங்க. என்ன நின்றுகிட்டு இருக்கீங்க? பொருளை குளிச்சிட்டு வர்றேன். சீக்கிரம், உடனே சீக்கிரமா வந்துரு. இல்ல உண்டுல நாக்கி விடுவேன். ஏமல என்னை வச்சு செய்யறதுக்குன்னு அண்ணனும் தம்பியும் பிறந்திருக்கீளோ? இல்ல என்ன பாடா படுத்துதான் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு வருவீளா? இப்போ அவனும் வருவான் தெரியுதுல. ஒழுங்கா போய் குளிச்சிட்டு கிளம்பு. போப்பா. சொல்றல்ல, போங்க. ஏப்பா, சரியான ஆளுதான். எப்படிதான் இவரை சமாளிக்கவோ தெரியல. எப்ப பார்த்தாலும் ஐசம்மாட்டே சண்டை போட்டது வேலையா வச்சிருக்கு. அனிதம்மா இந்நேரம் வந்து பாடுன்றுவா. என்னன்னு அப்பாவை கூப்பிட்டுட்டியா? ஆமா தம்பி, சமாதானம் பத்தி அனுப்பியிருக்கேன். இப்ப குளிச்சுட்டு அப்பா நேரா ஐசம்மாட்ட போய் பேசும். சரிண்ணே, இன்னைக்கு நம்ம என்ன பொருளை பத்தி சொல்லலாம்னு பாத்தியானே? ஆமா தம்பி, வா அதை பத்தி பேசுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பொருள் என்னன்னா பிளாஸ்க். அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பிளாஸ்க் Flipkartல கிடைக்குது. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். ஹடிகடன் vacuum insulated flask set 3 cup set for hot and cold drink 500 ml flask 1 pack of 1 multi color steel flask. இதோட இப்போதைய விலை 374 ரூபாய். முந்தைய விலை 2000 ரூபாய் இருந்திருக்கு. இப்போ 87% ஆஃப்ல 374 ரூபாய்க்கு நம்ம Flipkartல கிடைக்கு. வேணுங்கிறவங்க இந்த பிளாஸ்கை ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. நம்ம வீடியோக்கு கீழே வர்ற வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. ஹடிகடன் vacuum insulated flask 500 ml pack of 1 multi color. இப்போ விலை 374 ரூபாய். முந்தைய விலை 2000 ரூபாய். 87% ஆஃப்ல நம்ம Flipkartல 374 ரூபாய்க்கு கிடைக்குது. வேணுங்கிறவங்க நம்ம வீடியோக்கு கீழே வர்ற வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி
உஷார் போட்டுக்கோங்க. வந்துட்டோம், நாங்க வந்துட்டோம். எங்களை விட்டுட்டு எங்கேயோ ஓடி சுத்த போயிடுக்கிய. எங்க போன ஒழுங்கா சொல்லிடு, இல்ல நடக்கூடதே வாட. என்ன பாப்பா சொல்ற? ஓடி சுத்த பண்ணனா? எங்க போனா? நல்லா கேளுனே. எங்கேயோ போயிட்டு திருட்டு மொழி முடிச்சிட்டு வந்திருக்கான். என்னன்னு கேளுனே. ஏடி தம்பி, எங்கேயாவது போனியா? இப்ப சொல்லப்படியா இல்லையா? இங்க திரும்பல. ஏடி தெரிஞ்ச மாதிரி பேசுவியோடி. எனக்கு எங்க இருந்துதான் வடவேலோ தெரியல. யாமட்டி இப்படி இருக்கியே? சும்மா எனக்கியாவது ஒரு குத்து மதிப்பா அடிச்சு விடுவியோடி. ஆடு, நான் குத்து மதிப்பா அடிச்சு விடுறேன். ஏன் நீ போலன்னு சொல்லி தான் பாடேன். சொல்லு, எங்க சொல்லு பாப்போம். இல்ல சொல்ல. யாமட்டி என்னமோ தெரிஞ்சுக்கிட்டு கேக்குற மாதிரி கேக்குற. அப்படிலாம் எங்கேயும் போலையே. எங்கேயும் போல. நீ எங்கேயும் போல. எங்க சொல்லு சொல்லு. கார்ல ஊடு சுத்த போனியா இல்லையா? சொல்லு, நீ கார்ல ஊடு சுத்த போனியா இல்லையா? என்ன பாப்பா சொல்ற? கார்ல போனானா? இடு தம்பி, திரும்பு. இடு, திரும்பல. இடு, முடக்காத. நீ எங்கேயோ கார்ல போயிருக்க. எங்கல போன? யாரு கூடல போன? அது வந்து சீ, இந்த அப்பாவை சொல்ல மாட்டேன்னு பெருசா வீடாப்பா சொல்லிட்டு போச்சு. அங்க போய் ஒல்லரி கொட்டிட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ நீர் அப்பா கூட போயிருக்காரு. யாரு கார்ல? இல்ல யாரு காரு? யாரு காரு? அது நம்ம காடு தானே. அப்பா காடு புக் பண்ணலான்னு டிரைவ் கூட்டிட்டு போச்சு. இந்த காரு நல்லா ஓட்டுதான்னு பார்க்கறதுக்காக. அதனால கூட போயிட்டு வந்தேன். ஒரு வார்த்தை துணியால நான் உன் அண்ணன் தானே. கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்காளே? இல்ல ஒரு வார்த்தை துணியா? சரியான களவாணி பேல நீ. யாருனாலும் நம்பலாம், ஒன்னும் நம்ப முடியாது. பாத்தியா எப்படி மாட்டிக்கிட்டு திருட்டு மொழி முழிக்கிறானு. நாங்களாம் சொன்ன படவு ஆமான்னு சொல்றாரு ஐயா. ஏ அப்பா, முழு பூசணிக்காவை அப்படியே சோத்துக்குள்ள மறைச்சிருவான். ஏடி, எனக்குன்னு வருவேலோட்டி. எரியுத தீல எண்ணெயை ஊத்ததுக்குன்னு எங்க இருந்துதான் வருவேலோ தெரியல. அப்பனா காரை வாங்கிட்டு சொல்லுவோம். இப்ப ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இப்ப சொன்னா திடீர்னு ஐசம்மாவும் அனிதாமாவும் வாங்க வேண்டாம்னு சொல்லுவான்னு சொல்லிச்சு. அதுக்குள்ளே உங்ககிட்ட எப்படி எழுதிச்சு? எங்க கிட்டலாம் எழுதல. அப்பா போன்ல பேசிட்டு இருந்துச்சு. காரை புக் பண்ணிடுவான்னு அந்த ஆளு காட்டாராம். அப்பா ஐசம்மாட்ட கடிச்சு ஐசம்மா வேண்டாம்னு சொல்லிச்சு. அதனால அப்பா அந்த காரையே புக் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப. அண்ணே, நமக்கு கார் வர போதுனே. நம்ம எல்லாரும் கார்ல அப்படியே போமானே. சரியான ஆளுதாம்ல. வெக்கம் கட்டவம்ல நீ. எப்படி அண்ணே அப்படிங்கிற? ஆனா நீ இம்புட்டு நேரம் என்கிட்ட சொன்னியால நீ சரியான களவாணி பேல. இப்போ கார்டு வருதுன்னு உடனே அண்ணே கார்டு வாங்குமானே, கார்டு வருதுனே, கார்ல போகுனே அப்படிங்கிற. அண்ணே, நீ கார் வாங்கலன்னா திடீர்னு பொக்குன்னு போயிடுவ பத்தியா? அதான் உங்ககிட்ட சொல்லல. கார் வாங்கின பிறகு சொல்லிக்கலான்னு அப்பா சொல்லிச்சு. எல்லாரும் ஆசைப்படுவீங்களா? அப்புறம் பொக்குன்னு போயிட்டேன்னு நினைச்சிடுது. அதான். அண்ணே நம்பாதனே, உன்னை நல்லா ஏமாத்துறான். சரியான ஆளுனவே, உன் களவாணி பையனே. எனக்குனே வரவேலோட்டி. வாயை மூடிட்டு இருங்கட்டி. காரு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் போவோம், சரியா? பெரிய இவரு சொல்லிட்டாரு. கார் வந்த உடனே எல்லாரும் தான் போவோம். பின்ன போவாமல அடுப்போம். இது என்ன கலர்ல காரு? அண்ணே, எல்லோ கலர் காருனே. சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? நல்லா அப்பா என்னைய லாங் டிரைவ் கூட்டிட்டு போச்சு. அப்படி நல்லா ஜாலியா போயிட்டே இருந்தோம். அப்பதான் அப்பா சொல்லிச்சு, இந்த கடையை வாங்கிடுமா இல்ல இதோட பெரிய கார் வாங்குமானே. நான் சொன்னேன், இந்த கடையை வாங்கிடுவோம்ப்பா. இதுக்கு நிறைய செலவாகும்பா. இந்த கடையில எல்லாரும் போயிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன் தெரியுமா? எல்லாரும் போயிடலான்னு நீ சொன்ன. நான் நம்பணும். நீ என்ன சொல்லிருப்பேன்னு நான் சொல்லட்டால? என்னன்னு சொல்லிருப்பேன்? எப்பா, இந்த சின்ன காரே வாங்குப்பா. பெரிய காரை வாங்கினா அவ்வளோ ரெண்டு பேரும் ஓயாம வந்து கார்ல போகணும்னு சொல்லுவாள்வோ. எல்லாரும் கார்ல ஏறிக்கிடுவாள்வோ. இந்த சின்ன காரே வாங்கினா நான் ஸ்கூலுக்கு போகும்போது உன் கூட அப்படியே ஏறி ஒரு டிரைவ் வந்துருவேன். நீயும் அப்படியே ஆபீஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படிதானே சொன்னேன்? எப்படின்னு பார்த்த மாதிரி அப்படியே என் கூடலே சொல்லுத. எனக்கு தெரியும்ல தம்பி, நீ அப்படிதான் சொல்லியிருப்ப தெரியுமா? நீ தெரியாத களவாணி பையனு இந்த வீட்ல யாருக்கும் தெரியாட்டாலும் எனக்கு தெரியும் தெரியுமா? சரிதானே, இன்னைக்கு கமெண்ட் நாமளே சொல்லிடுவோமா? அம்மா பிஸியா இருக்கும். சரியில்ல தம்பி. அண்ணே, நீங்க கமெண்ட் சொல்லிட்டு வாங்க. நாங்க போய் அம்மா என்ன சாப்பாடு செய்யுதுன்னு பார்க்கணும், சரியா? சரி பாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால தான் கமெண்ட் போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொன்னேன்ல, சாட்டர்டே வரைக்கும் லீவ் உங்களுக்கு. அதனால கொஞ்சம் பிஸி. சண்டேல இருந்து வழக்கம் போல கமெண்ட் போடுவோம், சரியா?
எப்படி இருக்கீங்க? அனிதா அம்மா அஸ்வின் செல்லம் சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you மா. ஹாய் அருணிஷி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஸ்வரி ஆச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் அனிதா சூப்பரா இருக்கீங்க. உங்க பாட்டு அதை விட சூப்பர். அஸ்வினுடைய எஸ்எப் பாட்டு சூப்பரா சூப்பர். அனிதா சந்தேகப்பட்டு பெரிய விஷயமா எடுத்து என்ன சண்டை போடுறீங்க தம்பி நீங்க? ஆனா நீங்க மட்டும் ஐஸ்வர்யாவை சந்தேகப்படுவீங்களா? பாடப்பட்டீங்கள் அனைவரும் சூப்பரா சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. Thank you so much ஆச்சி.